வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு 15 நிமிஷத்தில் அட்டகாசமாக மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது யார் வேணால் பண்ணலாங்க. இது வந்து அடுத்த நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2 நாள் நீங்கள் வெளில வச்சா கூட கெட்டு போகாது. ஒரு லெமன் சைஸ்டு புளியை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அதை கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை செப்பரேட்டாக வச்சுடுங்க. அப்புறம் ஒரு வைடான பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வைடான பேனில் யூஸ் பண்ணால் தான் வந்து மீன் உடையாது. இதில் வந்து எண்ணெயில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கசப்பாக இருக்கும். இதை வந்து நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. இது கூட 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 4 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்குனதை வந்து சேர்த்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 75 கிராம் பூண்டை சேர்த்துக்கோங்க. அதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுங்கள். அதான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அது வந்து சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நம்ம மசாலாலாம் போட போது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர் மாறின அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு வந்து அது கூட ஆட் பண்ணுங்க. உப்பு வந்து நம்மளுக்கு கிரேவிக்கும் வேணும், மீனுக்கும் வேணும். அதுக்கு தகுந்த போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு ஆட் பண்ணனால வேகமாக வந்து குக் ஆகும். தக்காளியில் இருக்க தண்ணிலாம் வெளில வந்து அதை மசிச்சு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி அது வந்தப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இது கூட சேர்ந்து கலந்து விடுங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணதை ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆச்சி பிராண்டில் கிடைக்கிறத ஆட் பண்ணுங்கள். அது வந்து நல்லா வீட்டில் பண்ணுறது மாதிரியே இருக்குது. இது வந்து நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா வதக்கி விடுங்க மசாலாவை. இது கூட நாம் வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 750 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றாதீங்க, அப்போ ரொம்ப தண்ணியாக குழம்பாயிடும். இது வந்து நான் 1 கிலோ மீனுக்கு சொல்கிறேன். இது வந்து நல்லா கலந்து விடுங்க. அது வந்து ஹை ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி கொஞ்சம் வற்றி கொஞ்சம் திக்காகும். நீங்கள் வந்து உப்பு, புளிப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து மீனோட தலையும் வாலும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து திக்காக இருக்கும். தலையை வந்து தூக்கி போடாதீங்க. நம்ம வந்து மீன் குழம்புல ஆட் பண்ணால் அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வந்து மூழ்கிற மாதிரி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற பீஸ் ஆட் பண்ணுங்கள். அதெல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும். நான் வந்து 1 கிலோ வஞ்சரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒன்றா வந்து மீனை வந்து ஆட் பண்ணுங்க. எல்லா சைடும் ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அது ஈவனாக குக்காகி வரும், ஒரே மாதிரி குக்காகி வரும். நான் வந்து சின்ன வஞ்சரத்தில் நல்லா நைஸாக பீஸ் கட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது உடையாமல் லைட்டாக கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மீன் வந்து இந்த மாதிரி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து வெளியில் அப்படியே வரும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு பெரிய கரண்டியில் வச்சு மீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். உடையாமல் இருக்கும் அப்போ தான். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, களிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.